இன்னைக்கு குக் வித் கோமாளில இருந்து பார்க்க போற டிஷ் பாத்தீங்கன்னா டால் பாட்டி சுர்மா தாங்க. வாங்க பார்ப்போம். ஈவினிங் டைம்ல ஒரு ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடணும்னு நினைச்சா இதை ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு கப் கோதுமை மாவு, 1/4 கப் ரவை, பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன், ஓமம், உப்பு, கொஞ்சமா நெய் விட்டுட்டு தண்ணி ஊத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அரை மணி நேரம் கழிச்சு மாவு ரவுண்டு ஷேப்ல உள்ள குழி விழுற மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. நல்ல சூடான பணியார கல்லுல கொஞ்சமா நெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த பாட்டியை நெய்ல டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ டாலுக்கு கடலைப்பருப்பு, மசூர் தால், உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, பச்சை பயிறு இதெல்லாம் ஒரு 1/2 கப் சேர்த்துட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்த பருப்பு ஊறினதும் குக்கர்ல இதை போட்டு கூடவே தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள், நெய் விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 4 to 5 விசில் வர வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு நெய் இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாப்டு ஜிஞ்சர், கார்லிக், கிரீன் சில்லி, ஆனியன், பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அப்புறமா தக்காளி சேர்த்துட்டு மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாத்தூள், கலருக்காக கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறமா குக் பண்ண டாலை சேர்த்துட்டு தண்ணி, உப்பு போட்டு கொதிச்சதும் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் சுர்மா செய்யறதுக்காக இந்த ரெடி பண்ண பாட்டியை மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்ல பொடி மாதிரி இருக்கணும். அதை ஒரு பேன்ல நெய் விட்டு போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறமா சூடு ஆறுனதும் ப்ரௌன் சுகர் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸையும் போட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ பிளேட்டிங்காக ரெடி பண்ண எல்லாத்தையும் வச்சு கூட கிரீன் சட்னி, கார்லிக் சில்லி சட்னி, ஆனியன் டொமேட்டோ சாலட் இதெல்லாம் வச்சு பேல் பூரிக்கு ரெடி பண்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. ஹெல்த்தியா வீட்ல நான் ஒரு சாட் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ராஜஸ்தானி ஸ்பெஷல் டால் பாட்டி சுர்மாவை ட்ரை பண்ணணும் நீங்க கண்டிப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.